அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக அமைச்சரவையில் மத்திய அரசு கொடுத்த அதிரடியான அறிவிப்பு. இதனால் ஊழியர்களுக்கு அதிகபட்சமாக ரூபாய் 17,950 வந்து கிடைக்கும் அப்படிங்கிற அரசாணையை சொல்லியிருக்காங்க. அது என்ன தகவல், அதை பற்றின முழு விவரம் என்ன எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்பந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து 13 லட்சத்திற்கும் அதிகமான ஊழியர்கள் வந்து உள்ளனர். இதில் கடந்த நிதியாண்டில் சுமார் 1,59,000 பணியாளர்கள் வந்து சேர்ந்திருக்காங்க. ஸோ ஊழியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளியை முன்னிட்டு 78 நாட்களுக்கான போனஸ் வந்து வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஊழியர்களுக்கான இந்த போனஸ் வந்து தசரா மற்றும் தீபாவளி விடுமுறைக்கு முன்னதாகவே வழங்கப்படும். ஸோ அமைச்சரவையின் இந்த முடிவுக்கு பிறகு சுமார் 12 லட்சம் ஊழியர்கள் வந்து பலன்களை வந்து பெறுவார்கள். ஸோ தகுதியுடைய ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் வந்து 78 நாட்களுக்கு, அதாவது அதிகபட்சமாக 17,951 ரூபாய் வந்து பெறுவார்கள் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஊழியர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 78 நாட்களுக்கு வந்து அதிகபட்சமாக வந்து 17,950 ரூபாய் வந்து பெறுவார்கள். ஸோ இது யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் மெயின்டெனன்ஸ், அடுத்தது லோக்கோ பைலட், ரயில் மேலாளர், ஸ்டேஷன் மாஸ்டர், சூப்பர்வைசர், டெக்னீஷியன் ஹெல்ப்பர், அடுத்தது குரூப் சி ஊழியர்கள், அடுத்தது பாயிண்ட்ஸ், அப்புறம் இவங்க மினிஸ்டரல்ஸ் ஸ்டாஃபு போன்ற பல்வேறு வகையான ரயில்வே ஊழியர்களுக்கு இந்த போனஸ் வந்து கண்டிப்பாக வழங்கப்படும். அதுவும் வந்து தசரா மற்றும் தீபாவளி பண்டிகைகளுக்கு முன்னதாகவே இந்த பணம் வந்து உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத வந்து அஃபிஷியலான வெப்சைட்லேயும் சொல்லியிருக்காங்க மற்றும் ஆஃபீஸ் மெமோரண்டத்திலையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஊழியர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கும். இதே மாதிரி மத்திய அரசு ஊழியர்களுக்கும் அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவர்களுக்கான அகவிலைப்படி அறிவிப்பு வந்த உடனே நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக அமைச்சரவை